கோடி ரோட்ஸ் வரும்போதே கோடி ரோட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்ல நிற்கும் போதே பின்னாடியே வந்து சிஎம் பங்கு வர்றாரு. சிஎம் பங்கு உள்ள வந்த உடனே கோடி ரோட்ஸ்க்கும் சிஎம் பங்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி உருவாகுது. இதுல வந்து கோடி ரோட்ஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்கு உன்னோட மைண்ட் கேம் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீ செய்வன்றது எனக்கு தெரியும், அதனால நான் இதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோடி ரோட்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சிஎம் பங்கும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள்ன்ற விஷயத்தை தாண்டி நாளைக்கு நடக்க போற சம்மர் ஸ்லாம பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பிசினஸ்ல யார் சிறந்த வீரர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அந்த சாம்பியன்ஷிப் கையில இருக்க வேணும் அப்படின்றத சொல்றாரு கோடி ரோட்ஸ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு சிஎம் பங்கு என்ன செய்ய போறான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சிஎம் பங்கு என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். சிஎம் பங்கு வந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, பிசினஸுக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன் இரண்டு விதமா பேசுவான். பிசினஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவான், அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்தது நண்பர்களுக்காக இல்ல, பிசினஸ்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காகன்ற மாதிரி சொல்லுவான் அப்படின்றத கோடி ரோட் சொல்றாரு. அதே சமயத்துல சிஎம் பங்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் நண்பர்களுக்காகவும் வந்திருக்கிறேன், நான் பிசினஸ்க்காகவும் வந்திருக்கேன், நண்பர்களை அதே சமயத்துல நான் இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ நாளைக்கு நடக்கிற போட்டியில நீ என்ன சாம்பியன்ஷிப் முக்கியமா, ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சிஎம் பங்க பார்த்து கேட்க, இந்த இரண்டு விஷயத்தையும் நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாளை என்றாலும் என்ன, இன்னைக்கு என்ன செய்ய போறா அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சிஎம் பங்க கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க தன்னோட ஜாக்கெட்டை கலட்டிட்டு கோடி ரோட்ஸை அடிக்கிறதுக்காக போறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு பேக் ஸ்டேஜில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ள வந்து பயங்கரமா இவங்களை பிரிச்சு விடுறாங்க. இந்த சம்பவம் தான் இவங்களோட ஸ்டோரி லைன்ல கடைசியா கொண்டு வந்து இவங்க ஏதோ கிண்டுற மாதிரி கிண்டி வச்சாங்க. ஆனா இது எந்த வித ஹைப்பும் ஏத்தல இவங்க ஸ்டோரி லைனுக்கு.